அந்த பையன் பாரு டெய்லி நம்ம பின்னாடியே வர்றான். யார் இவனா? என்ன டச் பண்றமே? உங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. என்ன ஒன்னையவா என்னையவான்னு தெரியல. வாய்ப்பு இல்ல. ரொம்ப பொறுக்கி மாதிரி பிஹேவ் பண்றாங்க. என்னன்னு கேளுங்க. என் கேக்குறேன். தள்ளு, நான் கேக்குறேன். இங்க பாருங்க, அழகா இருக்கு. இல்லங்க. என்னங்க? எங்க நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என்னங்க இவங்க? என்னோட எல்லா டீலிங்கும் ஃப்ரெண்ட் தான் பாத்துப்பாங்க. இவங்க தான் பாத்துப்பாங்களா? இல்ல. மூஞ்சி கிட்ட வந்து இல்லங்க இப்படி வாங்க. உங்க ஃப்ரெண்டை கொஞ்சம் நோட் சொல்லுங்க. ஆக்சுவலி ஏங்க நில்லுங்க, இங்க வாங்க, கிட்ட வாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பையனுக்கு ஒரு டேஸ்டே இல்லப்பா. ஸோ will you marry me? அதையே மறந்துட்டியா? என்ன ப்ரப்போஸ் பண்றதுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும். கொஞ்சம் நல்லா டான்ஸ் ஆடணும், பார்க்க ஹேண்ட்ஸமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே. சோ அந்த டான்ஸ் அப்படிங்களா? ஏதோ கொஞ்சம் லைட்டா ஆடுவாங்க, தெரியுங்க எனக்கும். என்னடி ஆடி காட்டுப்பா. ஆடுவேன் வாயிலே ஆடிட்டு இருக்க. அவங்க ஏத்துக்கிட்டா சந்தோஷமா ஆடிடலாம். சரி, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரப்போஸ் தான் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கல, நீங்க ஏன் வந்து அவங்களுக்கு ஒரு டான்ஸ் சொல்லி கொடுக்க கூடாது? சூப்பர், சொல்லி கொடுத்துடலாமே. மியூசிக் போடுங்க. யாடா? எனக்கு வருமே, அது நல்லா வருமே. தம்பி, புத்த சாங் எதனா சொல்றா, வெஸ்டர்ன் போகாதடா, அது வராதுடா. என்ன பெரிய டான்சரா இருப்பான் போலடி. பாரு, உனக்கு தெரியும் டான்ஸ்ன்றதுனால ரொம்ப எப்படி லைட்டா தெரியும் டான்ஸ் தெரியுங்க. ஆக்சுவலி நானும் இந்த இடத்துல என் மனசு உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன். சூப்பர்ங்க. நம்ம அப்படியே கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்பதான் அவ்வளவுதாங்க. நீங்க கை காட்டுங்க. வெக்கத்துல அந்த போன் திரும்புங்க. அதாங்க. Thank you. அதாவது தொடர்ந்து இந்த மாதிரி லவ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்களோட அந்த லவ் வந்து ஆமா நாங்க எப்பவுமே இப்படி தானே, இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா அப்படின்ற ஒரு ஃபீலிங்ல தான் நீங்க 2 பேரும் சுத்திட்டு இருக்கீங்க. உங்க ஹஸ்பண்டோட சேர்ந்து அவார்டு வாங்கியிருக்கீங்க. அண்ட் இந்த அவார்டு வந்து பெஸ்ட் கண்டென்ட் கிரியேட்டர் அப்படின்ற ஒரு கேட்டகரியில நீங்க வாங்கியிருக்கீங்க. அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா அந்த ஒரு கொரோனா டைமில் வந்து ஒரு கிராமத்தில் போய் தஞ்சம் புகுந்தவன் இப்போ அந்த பஞ்சாயத்தில் என்ன பண்ணிட்டாங்களா, வெளியில் இவங்க ஃபோட்டோவை போட்டாங்களாம். இவங்க 2 பேர் வந்தால் ஊருக்குள்ளே விடாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்து அந்த ஊருக்குள்ளே இருக்க பூந்து வந்து வாழ்ந்துட்டு வெளில வந்திருக்கிறாங்க. வெரி குட். வாழ்ந்து வந்திருக்கீங்க அண்ட் எங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கீங்க, எங்களை ஹாப்பியாக வச்சிருக்கீங்க அண்ட் எங்களை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. ஆஸ் கப்பிள்ஸ் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமா இருங்க. முன்தினம் பார்த்தேனே, பார்த்ததும் தோற்றேனே, சல்லடை கண்ணாக நெஞ்சமும் பொன்னானதே, இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ, நாட்களும் வீணானதே, வானத்தில் நீ பெண்ணினா, ஏக்கத்தில் நான் தெய்வதா.